எல்லோ பெற்றோரையும் கூறிவிட முடியாது, எல்லோ இளைஞர்களையும் கூறிவிட முடியாது. இன்றைய காலகட்டத்தில் 100% விதமானவர்களே நல்லவர்களாக ஒழுங்க இச்செல்லம் தமிழுக்கே முதல் வணக்கம், அனைவருக்கும் இந்நேர வணக்கம். எதிரணி தலைவர்கள் அழகாக கூறினார். ஆனால் ஒரு சில விடயங்களை நான் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பெற்றோர்கள் சில காரணம் என்ற எல்லோ பெற்றோரையும் கூறிவிட முடியாது, எல்லோ இளைஞர்களையும் கூறிவிட முடியாது. இன்றைய காலகட்டத்தில் 100% விதமானவர்களே நல்லவர்களாக ஒழுங்கசீலர்களாக இருக்கின்றார்கள். எந்த தாய் தந்தையும் தங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கத்தான் நினைப்பார்கள். ஈன்ற பொழுதில் பெருவக்கும் தன் மகனின் சான்றோடு என கேட்டதாய் திருவள்ளுவர் கூட்டிருக்கிறாங்க. எந்த குழந்தையானாலும் நல்ல குழந்தையாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாய் தந்தையரும் ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியா நடக்கின்றது? 25,000 நாய் குட்டியை ஊற்றி வளர்ப்பவர்கள் 25 வருடம் வளர்த்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடுகின்றார்களா? இதுதான் அவர்களின் வளர்ப்பா? இதுதான் அவர்களின் சிந்தனையா? உங்கள் தாய்மொழியை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றது. நாங்கள் கேட்க வேண்டும். அடுத்து பட்டதாரிகளாக இல்லையா? பட்டதாரிகள் இன்றைய கல்வி உலகம் நிறைய வகைகளை எனக்கு கொடுத்திருக்கின்றது, நிறைய சாதனைகளை செய்கின்றார்கள். இல்லை என்பவர்களை பட்டதாரிகள் ஆகின்றார்கள். ஆனால் அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் செய்கின்ற வேலைகள் இருக்கின்றதே எங்கும் மகா கேவலமாக இருக்கின்றது. ஆசிரியர்களின் பாலியல் வன்புணர்வு, பட்டதாரி கல்லூரி படிப்பவர்களின் தற்கொலைகள், இப்படி எங்களை கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற விஷயங்களை எத்தனையை நாம் கண்ணுற்று காண்கின்றோம். ஆக இந்த இளைஞர்களின் போக்கு மாறி மாறி போகின்றது என்பது ஐயமில்லை. அன்று நாங்கள் எல்லாரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டிலே அம்மா அம்மா அப்பா ஒரு சித்தப்பா பெரியப்பா மாமா நச்சினு சொல்லி ஒரு உறவுகளுக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்று அப்படியா இருக்கிறது? திருமணமான கையோடைய கைக்குழுத்தனம் போய்விடுவார்கள். தாயும் வேலைக்கு போக வேண்டும், தந்தையும் வேலைக்கு போக வேண்டும். நீங்கள் குடியும் குடித்தனமாக இருக்கலாம். ஆனால் அதை குடியாக்கி விட்டால் தான் உங்களுக்கு விடைத்தறி ஆரம்பமாகிறது. அப்போது அந்த போதை, இது எல்லாம் ஒரு வித போதை. அந்த போதைகள் நம்மை ஆட்கொள்ளும் போதுதான் நாம் பாலை மாறி போகின்றோம். இளைஞர்கள் பாலை மாறி போகின்றார்கள். நாங்கள் சொன்னது போல தொலைபேசி என்ற ஒரு தொலைபேசியாக இருக்கின்றது. அன்னை வேலைக்கு போய்விட்டார், அம்மா வேலைக்கு போய்விட்டார், உணவு சமைத்து வைத்து கொடுப்பார்கள். ஆனால் அங்கு இருக்கிற குழந்தைக்கு என்ன? அந்த கைபேசியை பார்ப்பது. அதில் நமக்கு எத்தனையோ நல்ல விடயங்கள் இருந்தாலும் கூட தீய விடயங்கள் கண்டுபிடித்து பார்க்கும்போது அவர்களால் அதை விலக்கிச் செல்ல முடியவில்லை. அவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றது. அது அவர்களின் பயணத்தை தடை செய்து பாதை மாற வைக்கின்றது. இதெல்லாம் உண்மையான நிதர்சனமான உண்மை. நான் அன்னையில் படித்தேன். இன்று இளைஞர்கள் நல்ல தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணத்தை பாருங்க. ஏதோ போடுவர் கரிகாசைன்னு சொல்றார்கள். 5 4 3 2 1 அந்த கருத்தை பாருங்கள். 5 லட்சம் பணம் வேண்டுமா? 4 சக்கர வாகனம் வேண்டுமா? 3 மாடி வீடு வேண்டுமா? 2 குழந்தை வேண்டுமா? ஒரு மனைவி போதுமா? ஆக அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சோதனை அவர்களை நினைக்க முடியவில்லை. தந்தை தாய் குடுக்கலை வைத்து எடுக்க பார்க்கிறார்கள். அதை போதை தாண்டினால் போதை கொண்டை எங்கும் கால்கள் எத்தனை வல்லவர்கள். இந்த கருத்தில ஒரு தங்க நகையை போட்டுக்கொண்டு ஒரு பெண்ணால் வீட்டில் வர முடியவில்லை. பக்கத்தில் அப்படித்தான் எத்தனையோ எல்லா இடத்திலையும் எங்களை இலங்கை பொறுத்தவரையிலே எத்தனையோ இடத்துல இன்னைக்கு அந்த சிசிடிவி ஒரு கமராவை எல்லாரும் பூட்டி வைத்திருப்பதால் அது எங்களுக்கு சாத்திரமோடு காட்டப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து நாம் இன்று இளைஞர்கள் நல்ல வழி போகின்றார்கள் என்று கூற முடியுமா? என்னை பொறுத்த